ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆண்களோட அழகை அதிகரிக்கக்கூடிய 5 சூப்பரான டிப்ஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அழகு குறிப்புன்றது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்குமே உண்டான முக்கியமான விஷயம் தாங்க. ஒரு ஆண் தன்னை அழகாக காட்டிக்கிறதுக்கு அவ்வளோவா மெனக்கெட்டுறதே இல்லைன்னு சொல்லலாம். சாதாரண முறையில் தன்னை மெருகத்திக்க நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு அட்டகாசமான 5 சூப்பரான குறிப்புகளை நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது, பெண்களை விட ஆண்கள் வெயிலில் அதிகமாக சுற்றிட்டு இருக்காங்க. இதனால் அவங்களோட சருமம் இயல்பாகவே சீக்கிரத்தில் கருத்து போயிடும். சூரிய ஒளியில் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு நுண்கிருமிகள் முகத்தில் ஒட்டிக்கிட்டு முகப்பொலிவை கெடுத்துருதுன்னே சொல்லலாம். இதிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறத்துக்கு ஒரு வாழைப்பழத்தை அரை துண்டாக வெட்டி அதை நல்லா மசிச்சுக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேனை சேர்த்து முகம் முழுக்க நல்லா தடவி பொறுமையாக அழுத்தம் கொடுக்காம லேசாக மசாஜ் செஞ்சுட்டு வாங்க. இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட முகம் நல்லா பலன்னு சூப்பராக ஷைனிங்காக காட்சியளிக்கும். இதை முடிச்சதுக்கப்புறம் லேசாக வெதுவெதுப்பான தண்ணியில் உங்களோட முகத்தை கழுவிடுங்க. 2வது சூப்பரான டிப்ஸ், வறண்ட சருமம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நல்ல ஈரப்பதம் தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னா வெள்ளரிக்காயை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு அதோட 1 ஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறை கலந்து முகத்தில் லேசாக தடவி அப்படியே மசாஜ் பண்ணுங்கள். மறுநாள் காலையில் இதை எழுந்து கழுவணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே ஊற விட்டுறணும். ஸோ இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரதன் மூலிமா உங்களோட முகம் ரொம்பவே ஷைனிங்காக பலன்னு ஒயிட்டாக மாதிரி இருக்கும். 3வது சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, ஆண்கள் நிறைய பேருக்கு பொதுவாகவே அதிகமான கரும்புள்ளிகள் மிகப்பெரிய பிரச்சனையாக சில சமயங்களில் தோன்றதுண்டு. இந்த மாதிரி கரும்புள்ளிகளை எளிதாக அகற்றத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் எண்ணெய், மஞ்சள், பால், பன்னீர், வேப்பங்கொழுந்து இதெல்லாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நைஸாக அரைச்சிக்கோங்க. கரும்புள்ளி இருக்கக்கூடிய இடத்துல தடவி உலர விட்டுட்டு முகத்தை கழுவி பாருங்கள். கரும்புள்ளிகள் சீக்கிரத்தில் மறையிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. 4வது சூப்பரான டிப்ஸ், வெயிலில் அலைஞ்சி முகம், கை, கால் எல்லாமே கருத்து போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இந்த மசாஜை செய்யும் போது நல்ல ஒரு பெனிஃபிட்டை பார்க்க முடியும். ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு தூக்கி எறிக்கக்கூடிய அந்த தோலை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அது கூட பாலை சேர்த்து நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க. அதை முகத்தில் நல்லா மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முகம் நல்லா பலன்னு ஆரஞ்சு கலரில் மின்னுங்க. முகத்வாரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றி உங்களோட முகத்தை ரொம்ப பிரகாசமாக காட்டுறதுல இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5வது சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, முகப்பொருட்கள் இருக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கு சொல்லக்கூடிய குறிப்புகளை விட இந்த குறிப்பை பயன்படுத்திட்டு வந்தால் நல்ல ஒரு ரிலீஃபாக பார்க்க முடியும். முகம் முழுக்க தழும்புகள் பருக்களால் சேர்த்து வாட்டி வதச்சிட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட முகத்தில் எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மை ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டியோட 1 டீஸ்பூன் தேன், அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, அரை டீஸ்பூன் பன்னீர், அரை ஸ்பூன் டீ தூள் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துக்கங்க. இதை தினமும் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் உங்களோட முகத்தை கழுவிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 5 டிப்ஸையுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட முகம் ரொம்பவே அழகாக ஷைனிங்காக பலன்னு மாறும். இந்த 5 டிப்ஸில் எந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த ஆண்களுக்கான அழகு குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.